வாசிங்க. இப்பொழுது ஆண்டவருக்கு அஞ்சி எல்லாரும் ரிப்பீட் பண்ணுங்க. நான் சொன்னேன்ல பைபிள் இப்பொழுது இப்பொழுது ஆண்டவருக்கு அஞ்சி இப்போது ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையோடும் நேர்மையோடும் அவருக்கு ஊழியம் புரியுங்கள். ஆற்றுக்கு அப்பாலும் எகிப்திலும் உங்கள் மூதாதையர் பணிந்து வந்த தெய்வங்களை விட்டு விலகுங்கள். ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால் உங்கள் மூதாதையர் ஆற்றுக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். ஆமென். சும்மா உட்காந்துருக்காரு நினைக்கிறீங்க. அவர் எல்லாம் உள்ள வாங்கிட்டு எந்த நேரத்தில் ஜோசுவா எடுத்து பயன்படுத்தணுமோ அந்த நேரத்தில் எடுத்து பயன்படுத்தும். ஆமென். தமிழ் எத்தனை % மார்க்கு? 75. பார்த்தீங்களா? முதல்ல எவ்வளோ வாங்குவீங்க? எப்படி வருது? இதுக்குள்ள தமிழில் எவ்வளோ வாங்குவீங்க? இப்போ எவ்வளோ வந்துச்சு? 75. ஏன் வந்துச்சு தமிழ் 75? எந்த லாங்குவேஜில்? புரிகிறதா? அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை தட்டி. இந்த வருஷம் தமிழ் எவ்வளோ மார்க் வாங்குவான்? 99 வாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 100 கொடுக்க மாட்டாங்க. ஏன்? ஏதாவது மிஸ்டேக்கு கிராமர் மிஸ்டேக் இருக்கும். 100 கொடுக்க மாட்டாங்க. 90 அந்த அப்போ தான் வாங்க போகிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மீண்டும் வாசி மகனே. இப்பொழுது நான் சொல்றேன், ரிப்பீட் பண்ணுங்க. இப்பொழுது ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையோடும் நேர்மையோடும் அவருக்கு ஊழியம் புரியுங்கள். ஆற்றுக்கு அப்பாலும் எகிப்திலும் உங்கள் மூதாதையர் பணிந்து வந்த தெய்வங்களை விட்டு விலகுங்கள். ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால் உங்கள் மூதாதையர் ஆற்றுக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆமென். சில பேர் இன்னைக்கு வரல. நேற்று பொங்கல், மாட்டு பொங்கல், மதுரையில் ஒரு காரியம் நடந்தது. என்ன நடந்தது தெரியுமா? ஏதோ ஒரு பொண்ணு இறந்துருச்சு. அந்த பொண்ணை ஒரு மரத்துக்கடையில் புதைச்சிருக்காங்க. அப்படி தானே புதைச்சிருக்காங்க. அங்கே போய் சில பேர் ஜெபிப்பாங்களாமா. அந்த குழந்தை ஒரு குழந்தை அடக்கம் பண்ணியிருப்போம். அங்கே போய் அந்த குழந்தைக்காக ஜெபிப்பீங்களா இல்லையா? அப்போ நம்ம குடும்பத்துக்காக நம்ம வீட்டுக்குள்ள இருக்கவங்க மருத்துவர்களுக்காக ஜெபிப்போமா இல்லையா? அப்படி ஜெபிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சில அற்புதங்களை செய்வார். எப்படி செய்வார்? எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தில் கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசம் செய்வேன் என்ற வாக்குத்தத்தம் பொய்யாகாது. என் வாக்குத்தத்தத்தை நான் மீற மாட்டேன். எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தில் கூடியிருக்க அவர்கள் மத்தியில் நான் வாசம் செய்வேன். என் பெயரால் நீங்கள் எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றையெல்லாம் என் தந்தை உங்களுக்கு தந்தருள்வார். கொடுப்பாரு கொடுக்க மாட்டாரா? கொஞ்சம் வாயை திறந்து கொடுப்பாருன்றவங்கள விசுவாசிகள கரங்களை தட்டி ஆர்டர் மையப்படுத்துங்க. ஆரோக்கியம் மாரி இன்னைக்கு இங்கேருந்து போகிறதுக்குள்ள எனக்கு ஒரு பதில் வேணும். ஆண்டவரே சொல்லணும். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். சிவாக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரா இல்லையா? என்ன